ஹைடா சுகர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3+1 = லவ் எபிசோட் 6 தாண்ட பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது டேஞ்சர்னு சொல்லியிருப்பாங்க. ரியாவும் ஜெய்ஹோப்பும் வந்து ரொம்பவே பயந்துருப்பாங்கடா. அதோட முடிச்சிருந்தா வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியா தான் ஜெய்ஹோப் கிட்ட போயிட்டு யாராவது இருந்தால் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒரு 10 டேஸ் கழிச்சு தாண்டா கேட்டிருப்பா. அப்போ ஜெய்ஹோப் இருந்துட்டு இல்லை அவளோட பிளட் குரூப் ரொம்ப ரேர், ஆமாம் ஏபி நெகட்டிவ், அந்த பிளட் குரூப் வந்து ரொம்பவே ரேரு, அதனால் ரொம்ப ரிஸ்க்கு தான், நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ரியா அப்படின்ட்டு ஜெய்ஹோப்பு சொல்கிறாரு. அவர் ரியா தான் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி டல்லாக உட்காந்துக்கிறா. இப்போ ஜெய்ஹோப் தான் டக்குன்னு அவருக்கு ஏதோ ஞாபகம் வருது, ஆரம்க்கு கூப்பிடுறாரு. அப்போ அது ரியா பார்த்துட்டு யாருக்கு கூப்பிடுறீங்க? ஆ ஆரம்க்கு. ஆரம் உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியுமே, நானும் அவனோட ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கம்முன்னு இருந்துடுறீங்க. இப்போ ஜேக்கப் தான் கூப்பிட்டு ஆரம்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எவ்வி நெகட்டிவ்ப்பா, ப்ளட்டு வேணும், அந்த பொண்ணு ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ப்ளட்டு கம்மியாக இருக்குது, அவங்க டெலிவரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜேக்கப் வந்து ஆரம்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஆரம் தான் ஓ அப்படியா, சரி ஓகே, நானும் எனக்கு தெரிஞ்ச பக்கம் விசாரிக்கிறேன், ப்ளட் குரூப் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆரமும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாருடா. ஜெய்ஹோப், ஆரம் 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டேஸஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. இவங்களுக்கு இப்போ 9 மந்த்ஸும் ஆயிடுச்சு. அப்போ ரியா தான் அப்படியே பதட்டமாக இருக்கா. ஐயோ 9 மந்த்ஸ் வேறு ஆயிடுச்சு, டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு இன்னும் ஒரு 20 டேஸ் இருக்குது, இன்னும் ப்ளட் குரூப் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்ட்டு அப்படியே நல்லா கடிச்சு உட்காந்துட்ருக்கா. நீங்களாம் அவளை பார்த்துட்டு ஏன்டி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஒன்றும் இல்லை பாரு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணுறீங்க. அப்பாவெல்லாம் ஏய் என்னடி நின்ன இடத்துல சுற்றிட்டு இருக்க, ஒன்றும் இல்லைங்க வா அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்ருக்காடா. அப்போது அவள் ஃபோன் அடிக்குது, அவள் எடுத்து பார்த்துட்டு ஜேக்கோப்பா அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறா. அப்போ நீங்கள் தான் என்னடி லவர்கிட்டேருந்து கால் வந்தோன்னே எடுத்துகிட்டு தனியாக போகிற அப்படிங்கிறீங்க. அவளா சும்மா அடி அப்படின்ட்டு அவளும் போயிட்டு கேட்குறா, என்னாச்சு ப்ளட் குரூப் அடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஜேக்கோப் தான் கிடச்சிருச்சு, நல்ல வேலை ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஜேக்கோப்பும் சொல்கிறாரு. அப்போ ரியா தான் அப்பா அப்படின்ட்டு அப்படி பெருமூச்சு விட்டுட்ருக்காடா. ஒரு 10 டேஸ் பக்கம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் தான் அப்படியே தூங்கிட்டுருக்க அலறி அடிக்கிச்சு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. வயிறு வலி உங்களால் தாங்கவே முடியல. அப்போ ரியா தான் பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருந்திருப்பாடா. நைட் டைமு ஒரு 10 o'clock மேலே இருக்கும். 2 பேருமே நல்லா தூங்கி இருந்திருப்பீங்க. நீங்கள் அடிச்சு எந்திரிக்கவும் அவளும் வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்ட்டு வரா. அப்போ நீங்கள் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் கால் பண்ணிவிட்டு எனக்கு வலி வந்துருச்சு ஜேக்கப் அப்படிங்கிற. அப்போது ஜேக்கப் தான் சரி இரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க 2 பேரையுமே வந்து அவர் தாண்டா கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா பக்கத்தில் யாருமே வந்து கண்டுக்கல, எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான், பட் யாருமே ஒரு வயன் வந்து அந்த கத்துறாங்க, யாருமே கண்டுக்கல. அது ரியா பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு காலம் வருது, அதனால் பண்ணுறீங்க, எங்களுக்கும் ஒரு காலம் வரும், நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவளும் வந்து அந்த காரில் ஏறிட்டு அப்படியே போயிடுறா. அப்போ வந்து அந்த பக்கத்தில் வீட்டுக்காரங்க வந்து வெளியில் பார்த்துருப்பாங்கடா. அதை அவங்கள பார்த்து தான் வந்து ரியா சொல்லிட்டு போயிருப்பா. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ரியா போயிட்டு ஜெய்ஹோப் என்னாச்சு, அந்த டோனர் எங்கே அப்படின்ட்டு கேட்குறா. அப்போது ஜெய்ஹோப் இருந்துட்டு இதோ வந்துடுவாங்க ஒரு 10 நிமிஷம் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. அவரும் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆரம் ஃபோன் எடுத்துகிட்டு இந்த வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிகிட்ருக்காருடா. இப்போ ரியா தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. வருவாங்களா மாட்டாங்களா, கிடைச்சாங்களா இல்லையா, என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடவே ஆரம்பிச்சிட்றா. அப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு கார் சவுண்ட் தான். அது ரியா பார்த்துட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிற. டக்குன்னு பார்த்தா வி தான். யார் இது? அவர் தான்மா டோனர், ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்ட்டு வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வீக்கு வந்து தெரியாது யாருக்கு வந்து ப்ளட் டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு தெரியாது. அவர் வந்து போயிட்டு ப்ளட்டு கொடுக்குறாருடா. அவர் ப்ளட்டு கொடுத்துட்டு ஆரம்பிக்கிட்ட சொல்லிடுங்க, நான் ப்ளட் டொனேட் பண்ணிட்டேன்னு. அவர் எனக்கு ரொம்ப தடவை கால் பண்ணிகிட்டே இருந்தார், அவரை கொஞ்சம் பத்திரப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வியும் வந்து கிளம்பிடுறாரு. உடனே ஜேக்கப் பார்த்தீங்கன்னா வா ப்ளட்டு கிடச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு அப்போ தான் எல்லாம் நிம்மதியாக உட்காடுறாங்க. உள்ளேருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் தான் வீக் கேட்குது. குழந்தை பிறந்துருச்சு போல இருக்கே அப்படின்ட்டு அவர் வந்து சந்தோஷமாக திரும்புகிறாரு. ஐயோ இல்லை அந்த டிடெக்டிவ் வரேன்னு சொல்லியிருந்தால அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்பிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாருடா. அவர் வந்து ஒரு 1 ஹவர்லேயே போயிருப்பார்.
ரியா தான், "அப்பா ஒரு குழந்த பொறந்துருச்சு. இன்னொன்னு" அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ 2வது குழந்தையும் பொறக்குது. அப்போ வந்து நீங்க தான் அப்படியே செயிண்ட் ஆயிடுறீங்க. டாக்டர் உங்கள குழந்தைங்களன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு வராங்கடா. வெளியில கூட்டிட்டு வந்து பார்த்தா ரியா தான் அவ்வளோ ஹேப்பியா பார்த்துட்ருக்கா. 3 பேரையும் பார்த்துட்டு, "அச்சோ! நல்ல வேளை. எல்லாரையும் காப்பாத்தியாச்சு" அப்படின்ட்டு அப்படியே பெருமூச்சு விடுறா. அப்புறம் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கடா. ஒரு 3 டேஸ் பக்கம் பாஸ் ஆகுது. உங்கள டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க. நார்மலா இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கலாம். கொஞ்சம் வந்து இவங்களுக்கு மெடிசன் மட்டும் கரெக்டாக குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்ப ரியா தான், "சரி டாக்டர், ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாடா. வெளியில வாசல்ல வந்து நிற்கிறீங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில வந்து பார்த்தாங்கல்லடா, அவங்க தான் வந்து பார்க்குறாங்க. "வந்துட்டாளா? ஐயோ!" அப்படின்ட்டு அவங்க அப்படியே தலையில அடிச்சுட்டு போறாங்க. நீங்க அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவங்களுக்கு இதுதான் புத்தி அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, அந்த குழந்தைங்கள வச்சுட்டு. அப்ப ரியா தான் உள்ளேருந்து ஆர்த்தி எடுத்துட்டு வந்து 3 பேருக்கும் சேர்த்துன மாரி ஒரு ஆர்த்தி எடுக்கிறா. லெஃப்ட் சைட் ஹேண்டில் ஒரு குழந்தையும், ரைட் சைட் ஹேண்டில் ஒரு குழந்தை அந்த மாதிரி வச்சுட்டு நிற்கிறீங்கடா. அப்போ அவள் தான் வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு கீழெல்லாம் ஊற்றிட்டு, சூப்பராக இருக்கீங்க 3 பேரும், வாங்க" அப்படின்ட்டு ஒரு குழந்தைய வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறா. அப்படியே டேஸஸ் வந்தது கொஞ்சம் ஸ்கிப் ஆகுதுடா. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு. நீங்களும் ரியாவுமே தான் சேர்ந்து வளர்த்திருப்பீங்க அந்த குழந்தைங்கள. அப்போது ஜெய்ஹோப் தான் ஒரு நாள் வராரு ரியா பார்க்கறக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு, "ஏய் ரியா ரியா, அவனை குடு, நான் போய் மில்க் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வைக்கிறேன். அவன் தூங்கிட்டான், இவனை தூங்க வைக்கணும், குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. ரியா ஜெய்ஹோப் பார்த்துட்டு, "ஜெய்ஹோப், நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க?" "ஆ ஓ ஒன்றும் இல்லை ரியா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். உன்னை பார்க்கவே முடியறது இல்லையா இப்போல்லாம்? நீயும் ஆஃபீஸ் பக்கம் வர்றதில்ல. ஏதாவது ஒர்க் இருந்தால் மெயிலில் சென்ட் பண்ணிடுறேன். அதான் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு வந்தேன்" அப்படின்ட்டு ஜெய்ஹோப்பு சொல்கிறாரு. ரியாவும் ஜெய்ஹோப்பும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கடா. நீங்கள் வந்து போயிட்டு அந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு, "உங்கள 2 பேரையும் எப்படியோ பெற்று இந்த 1 1/2 வருஷமா வளர்த்திட்டேன். இதுக்கு மேலே தான் இருக்குது எனக்கு" அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அப்படியே நடக்கிற ஸ்டேஜ் ஓகேவாடா, லைட்டா நடக்குறாங்க. அப்படியே பார்க்குக்குலாம் போகலாம் அப்படிங்கிற மாரி குழந்தைங்கலாம் அப்படியே அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்க தான், ம் எப்படி இதுக்கு மேலே தான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்க போறேனோ எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப் வந்து ரியாவுக்கு ப்ரப்போஸே பண்ணிடுறாரு. ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போது ரியா இருந்துட்டு யோசிக்கிறா, எப்படி குழந்தைங்கள வச்சு வயன் எப்படி மேனேஜ் பண்ணுவா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க தான், "ஆ வந்தாச்சா? இது ரெட் லைட் ஏரியா மாரியே மாறிடுச்சே" அப்படிங்கிறாங்க. ரியாவுக்கு சரியான கடுப்பாகுது. "எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? நானும் அவரும் லவ்வர்ஸ் ஓகேவா? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? நாக்குல ரொம்ப தான் வாயாடிட்டுருக்கு. இழுத்து வச்சு அறுத்துருவேன்" அப்படிங்கிறா. இப்போ அவங்க இருந்துட்டு, அறுப்படையுமா அறுப்ப. வீட்டுக்கு அந்த பையன் வர்றதும் போகிறதுமா இருக்கான். யாரை பார்க்க வரானோ யாருக்கு தெரியும்? வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ ரியா தான், 2 பொம்பளைங்க இருக்கோம் தான், சரியா? வேணாம், வாயில நல்லா வருது, வேணாம்" அப்படின்ட்டு அப்படியே திரும்பிட்டு, "ஜெய்ஹோப், ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன்" அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு வயனை பார்த்துட்டு, "ஏய் வயன், நானும் ஜெய்ஹோப்பும் லிவிங்கில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு ஓகேவா?" "ஏய் எனக்கு என்னடி ஓகே இல்லை, எனக்கு ஃபுல் ஓகேடி. நீ போய் என்னோடய லைஃப்பில் பாரு" அப்படிங்கிறீங்க. அப்போ அவ தான், "ஏய் இல்லடி, 2 குழந்தைங்கள வச்சுட்டு எப்பிட்ரி நீ சமாளிச்சிருவியா? எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே மனசே இல்லை. எப்படி?" அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்ருக்குங்க 2 பேரும். அப்போ ஜெய்ஹோப் தான் உள்ளே வந்துட்டு பார்க்குறாரு, 2 குழந்தைங்களும் தூங்கிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களா? வெளியில் வந்து பேசுங்க" அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் வெளியில் வந்தோன்னே, இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான் பையன், நான் ரியாவை தனியாக கூட்டிகிட்டு போகலான்னு எனக்கு ஃபீல் ஆகுது, ப்ளீஸ்" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தான், சரி ஓகே, கூட்டிகிட்டு போங்க, எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் கேட்டிருந்தேன்ல, எனக்கு ஒரு ஜாப் கேட்டிருந்தேன்லம்மா, நானும் சொல்லி வச்சுருக்கேன். அங்கே ஜாப் கிடைச்சோன்னே நான் சொல்கிறேன், நீ போவியாம்மா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்களும், சரி ஜெய்ஹோப் அப்படின்ட்டு நீங்களும் குழந்தைங்கள போயிட்டு பார்த்துட்டு அவங்க கூடயே வந்து நீங்களும் படுத்துக்கிறீங்கடா. இந்த பக்கம் ரியா வந்து சமாதானப்படுத்தி ஜெய்ஹோப் தான் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம அடிக்கடி வந்து பார்த்துக்கலாம், 2 குழந்தைங்களும் வேணால் கொஞ்ச நாள் 2 நாளுக்கு ஒருக்கா நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அவங்க அங்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ ரியா தான் 2 மனசா ஒத்துக்கிறா. சரி ஓகே
ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. அவளும் வந்து ஜேக்கப் கூடயே கிளம்பி போறாடா. போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. குழந்தைங்கலாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. நல்லா வாய் பேசுகிறாங்க. உங்கள பார்த்துட்டு, "அம்மா அப்பா எங்க?" "ஆ அப்பாவாடா? அப்பா வருவாரு. அம்மா அம்மா அங்க பாரு அந்த குழந்தை என்ன பார்த்து அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்றாம்மா." "என்னது? எந்த குழந்தைடா? யார் சொன்னா உன்ன?" "அம்மா அங்கேதாம்மா. அங்கே வாம்மா. அங்கே போய் பார்க்கலாம் வாம்மா." அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அது ஒரு 5 ஆர் 6 இயர்ஸ் தான் இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து அப்படி பேசுதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு, "எதுக்கு இப்படி சொன்ன? இந்த குட்டி பையன் தானே இவன். எதுக்கு இவனை போய் இப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்குறீங்க. அப்போ அவங்க தான், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அவனுக்கு அப்பா பேர் தெரியாதுன்னு. அதனால தான் நான் சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்கு போங்க அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் தான், இங்கே பாரு இதுக்கு மேலே இப்படி பேசின அடிச்சிருவேன் அப்படின்ட்டு கை தான் ஓங்குறீங்க. அந்த குழந்தை மேலே கை கூட பட்டிருக்காது. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு ஓடி வந்துட்டு, "என் குழந்தைய போட்டு அடிக்கிறியா? போ அந்த சைடு" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. அவங்க அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு, அப்பன் பேர் தெரியாத குழந்தைய அப்பன் பேர் தெரியாத குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு போய் என் குழந்தைய அடிப்பியா நீ? அவ்வளோ ரோஷம் இருக்கிறவளா இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்க வேண்டியதானே குழந்தைங்கள. எதுக்கு வெளியிலலாம் விடுற? அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்கடா. நீங்கள் இருந்துட்டு, என் குழந்தைங்கள பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்த்துறத நல்லபடியாக வளர்த்துங்க. குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித் தரீங்களோ அதுதான் ஃப்யூச்சர் வரைக்கும் வரும். பார்த்து இந்த கேள்வி திருப்பி உங்களுக்கே வந்துட போகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு குழந்தைங்கள மட்டும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறீங்கடா. வீட்டுக்கு தான் போகிறீங்க. அழுதுகிட்டே போகிறீங்க. குழந்தைங்க அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை மட்டும் இல்லைடா, பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஆன்ட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்க கேட்குறாங்க. குழந்தைங்க கேட்டு நமக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் இருக்குது. அவங்க அப்பா மேலே வந்து ஒரு கோவம் வர ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பாவை வச்சு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்க அப்பானா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் தான் ஒரு ஜாப் கிடைக்கிது ஒரு 6 மந்த் கழிச்சு. அப்போது ஜேக்கப் தான் வாங்கி கொடுக்குறாரு. அங்கே தான் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த கம்பெனிக்கு தான் வந்து நம்ம பாய்ஸ் வந்து இப்போது சிஇஓ மாறி உங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாங்கடா. இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு, என்ன இத்தனை நாள் நடந்திருக்கா அப்படின்ட்டு அவங்களோட 3 பேர் கண்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. அது பார்த்துட்டு, ஆமாடா ஒரு பொண்ணு அவள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டா. என்ன அவளுக்கு ஒரு ஆதரவாக ரியான்னு ஒரு பொண்ணு நின்னா. ஆனால் அவளும் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்டா, ஒயன்கிற அந்த பொண்ணு இருந்திருக்க மாட்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான், இல்லை நாங்கள் இனிமேல் ஒயனை தனியாக விட மாட்டோம். நாங்கள் போய் சொல்கிறோம். என்னடா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அவளுக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் தெரியுமா? நீங்கள் போய் சொன்னீங்கன்னா செருப்பால் அடிப்பா. நான் போதையில் இருக்கும்போது என்னை என்ன வேணால் பண்ணுவீங்களான்னு கேட்பா. என்னடா சொல்லுவீங்க? அது 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 வந்து நாங்கள் பேசுகிறோம். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போது தான், என்னடா சொல்லி புரிய வைப்ப? நான் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நானும் போதையில் இருந்தேன். அதனால தான் வந்து 3 பேரும் சேர்ந்து உன்னை ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவியா? அது ரேப்லாம் இல்லை அவ்வளோ டேய் அவள் போதையில் இருந்தா. அது தெரியும்ல. தெரியும். ஆனால் நாங்கள் இப்போ என்னதான் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு வந்து எங்கிட்ட கேளுங்கடா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து எங்கிட்ட கேளுங்க என்ன அப்படின்றாரு. அப்போது வீதான், அப்போது நான் அவளுக்கு பிளட்டு டொனேட் பண்ணேன்ல, அதை வச்சு நான் கூட நெருங்கலாம்ல. நீ அவளுக்கு பிளட் டொனேட் பண்ண இப்போ தான் நான் சொல்லி தான் உனக்கே தெரியும். உடனே போயிட்டு அதை வச்சு கூட ஜாயிண்ட் ஆக பார்க்குறியா? சீப்பாக இல்லையா வீ அப்படின்ட்டு அப்படியே தலையில் கை வைக்கிறாரு. அப்போது வீ இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி நான் அவங்க கூட சேர்றது? எங்களுக்கு அவள் வேணும். அவள் தான் எங்களுக்கு எல்லாமே. அது எங்கள் குழந்தைங்க. அந்த குழந்தைங்க எனக்கு வேணும். எங்களுக்கு வேணும். எங்களோட வாரிசு தானே. குழந்தைங்கள நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இதைத்தாண்டா முதல்ல பயந்தா. அதே மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அவங்கக்கிட்ட வர்றதுக்கு? பொறுமையாக இருங்க. அதுதான் உங்களால் பண்ண வேண்டிய வேலை. அவளுக்கு உங்கள் மேலே இருக்க கோவம் போகணும்.
நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு தெரியணும் முதல்ல. அதுக்கப்புறமா தான் கோவம் போகணும். போனதுக்கப்புறம் உங்கள் பசங்க உங்களை ஏற்றுக்கணும். அதுதான் வந்து இப்போது மெயின் மேட்டர். டேய் ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, உங்கள் 3 பேரை விட உங்கள் 2 பசங்க இருக்காங்களே பயங்கரமான ஆளுங்கடா. என்னாலேயே பேசி ஜெயிக்க முடியலன்னா பார்த்துக்குவேன். அந்தளவுக்கு பேசுகிறாங்கடா. முடியலை, காதில் ரத்தமே வந்துடும் போல் இருக்கு அப்படிங்கிறாரு ஆரம். அப்போது ஜிமின் தான், நீங்கள் எப்போ பேசுனீங்க அப்படிங்கிறாரு. அவங்க ஒர்க்குக்கு வந்தால அப்போது ரியா கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்போ தான் வீட்டுக்கு ஒரு வேலையாக போக வேண்டிய ஒர்க் இருந்தது. அதனால் அந்த சைடு போனேன். அப்போ வந்து பார்த்துட்டு அந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சரியான கேள்வி கேட்குறாங்கடா. அப்பாப்பாப்பாப்பாப்பா, என்ன கேள்விங்கிற சாமி. அந்த சென்னு இருக்கானே ஊமக்கோட்டையாட்டு இருக்கான்டா. ஆனால் எல்லா வேலைத்தனமும் பண்ணுறான். அந்த ஷியாமு அம்மம்மா முடியலை அப்படிங்கிறாரு ஆரம். அப்போ அவங்க 3 பேருமே சிரிக்கிறாங்க. அப்படி டிஎஸோடையே சிரிக்கிறாங்க. அது ஆரம் பார்த்துட்டு சிரிச்சுக்கங்கடா, அப்பனுங்க புள்ள தப்பாமல் பிறந்திருக்காங்க, சிரிச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. சரி ஆரம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்புறாங்க. எங்கடா போகிறீங்க? எங்கள் பசங்களை பார்க்க அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே போகிறாங்க. போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு தாண்டா வந்திருப்பாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, இன்றைக்கும் வீடு பூட்டி தான் இருக்குது, நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு இங்கே போயிட்டாலாம், ஆஃபீஸில் தான் இருப்பாள். சரி ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கமாக போகிறாங்க. போய் பார்த்தா ஜன்னல் க்ளோஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு, ஏய் ஜன்னல் க்ளோஸில் இருக்குடா, குழந்தைங்க உள்ளே இல்லையா என்ன அப்படின்ட்டு அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணவே முடியல. கொஞ்சம் பயந்துடுறாருடா. என்னாச்சு, குழந்தைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டாளா, இப்போ அவள் இங்கே இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஜிமின் தான், கம்மா நெருடா அப்படின்ட்டு அப்படியே அமைதி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரில் வந்து காதை வச்சு கேட்குறாருடா. உள்ளே 2 குழந்தைங்க அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. கூஜா என்னோட பனானா மில்க் கொடுடா. நான் கொடுக்கலன்னா நான் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் அப்படியே கீழே ஊற்றிடுவேன். பார்க்குறியா அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு குழந்தையா, இதே ஊட்டினேன் அவ்வளோதான்டா, முடிய பிடிச்சி ஆஞ்சிடுவேன், ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டா, எனக்கு வேணும், கொடுத்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ட்டு இன்னொரு குழந்தை வந்து சண்டை போட்டுட்ருக்கு. அதெல்லாம் கேட்குது வெளியில். அவங்க இருந்துட்டு, ஏன்டா ஜன்னலை கூட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டா, தெரியலையே என்னன்னு தெரில அப்படின்ட்டு அப்படியே டோரை வந்து நாட் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து சவுண்டு, யார் வேணும் அப்படின்ட்டு சவுண்டு. அப்போ ஜேகே தான், நாங்கள் அன்றைக்கி வந்தோம்லப்பா அங்கிள்ஸ், உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு. நாங்கள் வந்து உங்கள் அம்மாவோட சிஇஓஸ், அம்மா வேலை செய்கிறாங்களா அந்த கம்பெனியோட சிஇஓஸ், கொஞ்சம் டோரு திறங்க பார்க்கலாம் 2 பேரும் அப்படிங்கிறாரு. தைக்க முடியாது, அம்மா தான் வெளில பூட்டிருக்காங்கல்ல, நாங்கள் எப்படி தைப்போம்? ஜன்னல் திறக்கலாம்ல, ஜன்னல் திறங்களேன், நாங்கள் உங்களுக்கு வந்து பனானா மில்க் ஷேக் கொண்டு வந்திருக்கோம், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க தான், நிஜமாவா, சீக்கிரமாக கொடுத்துட்டு போயிடணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, திறக்கிறீங்களா? திறக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க, அவங்க 3 பேர் கண்ணிலையும் டியர்ஸு. எதுக்கும் அழுவுறீங்க, நல்லா தானே பேசுனீங்க, எதுக்கு அழுவாதீங்க அப்படின்ட்டு அப்படியே ஷியாம் சொல்கிறாரு. அப்போ வந்து ஜிம்மின்றா, நான் மாதிரி சொல்லிட்டேன், ஜிம்மின் தான், இல்லை அழலை அப்படின்ட்டு போய் கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறாரு. எங்களுக்கு பனானா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எங்கே அப்படின்றாரு. அப்போ தான் கையில் வச்சிட்ருக்காரு, அதை அப்படியே காமிக்கிறாரு. சூப்பர், கொஞ்சங்க அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு விளையாடிட்டு குடிச்சிட்ருக்காங்க. அவங்க 3 பேருமே அந்த குழந்தைங்கள அட்மிட் பண்ணி அப்படி பார்த்துட்ருக்காங்கடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து ஷியாம் கவனிச்சிடுறான். என்ன இப்படி பார்க்குறீங்க, அன்னைக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்க, இன்னைக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அங்களா? போங்க முதல்ல அனுப்பிச்சு போங்க. டேய், பாட்டில் நீங்களே வச்சுக்கிறீங்களா? இருங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டு ஒரு டம்ளர் எடுத்து அதில் இருக்கிற மில்க் ஷேக் எல்லாத்தையும் அதில் ஊற்றி வச்சுட்டு சின்கிட்டையும் வாங்கி அதையும் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த 2 பாட்டிலையும் கொண்டு போய் வெளியில் நீட்டுறாங்க. நீட்டிட்டு, இன்னும்
கொண்டு போயிடுங்க, வராதீங்க இந்த பக்கம் போங்க, நான் ஜன்னல் திறக்க மாட்டோம், அம்மா திறக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, நான் திறக்க மாட்டேன் போங்க அப்படின்ட்டு அப்படியே தாட்டி விடுறாங்க. டேய், நாங்கள் உங்களுக்கெல்லாம் அந்த மில்க் ஷேக்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம்லடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமா அப்படிங்கிறாரு வி. அப்போ அவங்க வந்துட்டு, ஆ மில்க் ஷேக் வாங்கி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா என்ன? அதெல்லாம் முடியாது, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டோம் அப்படின்ட்டு அப்படி போகிறாங்க. அப்போ வி தான், டேய் 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 டேய், இருடா இருடா, இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. நீங்கள்லாம் ஸ்கூல் போகிறீங்களா 2 பேரும்? நான் சேர்த்தி விடவா? முடியாது, நான் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நான் அங்கே போக மாட்டேன், நான் அம்மா விட்டுட்டுலாம் எங்கே போக மாட்டேன். டேய் டேய், நீ அம்மா வீட்டுலாம் போக வேணாம்டா, நீ மார்னிங் போயிட்டு அம்மா ஒர்க் முடிச்சுட்டு வராங்கல்ல, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, நீங்கள் வந்து அப்படியே விளையாடிட்டு அங்கே வந்து உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து குழந்தைங்க 2 பேருக்குமே வந்து இந்த சின்ன வயசில் நடந்த ஆக்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. வேணாம், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு வேணாம், வேணாம் போங்க அப்படின்ட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜிமின் தான், டேய் டேய் டேய், ஏன்டா அழுகுறீங்க? ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தான் சொன்னோம், ஒன்றும் இல்லை, அழுகாதீங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ ஜேகே தான், இருங்க, எதுக்கு இப்போ அழுகுறீங்க, இங்கே பாருங்கள், டேய் கண்ணா குட்டி அழுகாதடா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவும் அப்படி சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க 2 பேரும் அந்த கத்துறாங்க. அவங்க 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னாச்சு, என்ன திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பார்க்கில் நடந்த சம்பவம் சொன்னாங்களே அதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க 3 பேருக்குமே அப்படி ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ அவங்க 3 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க அந்த காரில் ஏறிக்கிறாங்கடா. ஏறிட்டு என்னடா பண்ணுறது, இவங்கக்கிட்ட எப்படிடா ஜாயின்ட் ஆகுறது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் டேஸஸ் அப்படியே போகுது. ஒரு 10 டேஸ் பக்கம் போயிருக்குண்டா. அங்கே ஆஃபீஸ்க்கு வருவாங்க, ஒர்க்கை பார்ப்பாங்க. பட் 3 பேருமே உங்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஃபைல் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா கூட அப்படியே குமிஞ்சு வாங்கிட்டு, ஓகே நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் மேலே 3 பேருமே அவங்க கூட பேச மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது. என்ன அன்றைக்கி வந்தப்போ நல்லா பேசினாங்களே, இன்றைக்கி என்ன சிஇஓ ஆகிட்டு இன்னும் ஒரு ஒர்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி மாரி ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியான ஒர்க்கை கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணேன் நான், எதுக்கு மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்கடா. நம்ம பாய்ஸ் தான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அவங்களுக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே, ஒரு பொண்ணோட லைஃபே வீணாக்கிட்டோமே, அவங்க அப்பா இறந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்ட்டு அவங்க 3 பேருக்குமே ஒரு கில்ட்டியாக இருக்குது. அப்போ வந்து வி தான், டேய் இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, எனக்கு ரொம்பவே எரிச்சலாக வருதுடா, ஐயோ என்னால் முடியல, எனக்கு என் மேலேயும் அவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. அப்போ ஜிமின் தான், எனக்கு ஒரு நல்லா அப்படி இருக்குது அப்படின்ட்டு 3 பேருமே வந்து அப்படியே ஃபேஸ் பார்த்துக்கிறாங்கடா. அப்போ ஜேகே தான், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா, பசங்களுக்கு நாளைக்கு மில்க் ஷேக் கொடுக்க போவோம்ல, அப்போது அவங்கள வெளியில் வர சொல்லலாமா, இல்லை பூட்டை உடைச்சு நம்மளே வெளியில் வர சொல்லலாமா, இல்லை வைன் மூலயமா பசங்களை இங்கேயே கூட்டிகிட்டு வர சொல்லிடலாமா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ வி தான், இது நல்ல ஐடியாடா, பசங்களை எங்கள் வீட்டுக்கு வச்சு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கோன்னு வைன்கிட்ட சொல்லலாம். கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் நாம் தானே எடுத்து வைக்கணும், இதுக்கு மேலே வைனை தனியாக விடுறது சரி வராது, இனிமேல் வைனை நாம் தான் பார்த்துக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுடா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க 2 பேருமே. அப்போ ஜிமின் தான், டேய் நான் என்னடா பண்ண முடியும், 2 பேரும் என்ன பார்க்குறீங்க, நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தானே பிரியுமா, நீயே சொல்லு, நீயே எந்த முடிவு எடுத்தாலும் சரி, என்ன பிளான் கொடுத்தாலும் சரி, அதை நான் அப்படியே பண்ணுறேன், இதுக்கு மேலே வந்து என்னை எதுலேயும் தலையிடாத, என்னை இது வந்து முன்னாடி தள்ளாதீங்கடா, அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து சொல்கிறாருடா. நீங்கள் வந்து அப்போது ஒரு ஃபைல் கொடுக்க வந்திருப்பீங்க, 3 பேர் அப்படியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் வர்றதை பார்த்தோன்னே அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்கடா. சைலண்ட் ஆகிட்டு அப்படி திரும்புகிறாங்க, உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் தான், என்னாச்சு சார் அப்படின்ட்டு அப்படியே கேட்குறீங்க தயங்கிட்டே அந்த ஃபைலை கையில் வச்சு. அது வந்து ஒன்றும் இல்லை வயன், என்னது என்ன ஃபைல் அப்படிங்கிறாரு ஜிமின். அப்போது நீங்கள் தான், இந்த ஃபைல் தான் சார் கேட்டிங்க, நாளைக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்ல அந்த ஃபைல் அப்படின்ட்டு அப்படியே நீட்டுறீங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஓகே வயன், அப்புறம் இன்னொரு விஷயம், குழந்தைங்கள இனிமேல் இங்கே கூட்டிகிட்டு வாயேன், அவங்க வீட்டிலேயே இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியில் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பழகுவாங்கள்ல, நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை சார் வேண்டாம், அவங்க 2 பேரும் ரொம்ப சேட்டை, வந்தாங்க அப்படின்னா கம்முன்னு இருக்க மாட்டாங்க சார், ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் இழுத்து போட்டுருவாங்க சார், வேண்டாம் அப்படிங்கிறீங்க.
அப்போது அவங்க இருந்துட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட்டிகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே குறைதான் சொல்லவும் உங்களால் மறுத்து பேசவே முடியல. அப்போ நீங்களும் வேறு வழி இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டு வர்றீங்கடா, ஆஃபீஸ்க்கு வர்றீங்க. பசங்க 2 பேரும் அந்த ஆஃபீஸை பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அம்மா, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அங்கே பாரு ஜன்னல்லாம் இருக்குது, அங்கே பாரு ஏசி இருக்குது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த ஆஃபீஸில் உள்ளே போயிட்டு அந்த ஏசி முன்னாடி போயிட்டு அப்படியே ஆடிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவங்க கொலீக்ஸாக அவங்கள வந்து எப்போவுமே டீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கொலீக்ஸாக வந்துட்டு, என்ன குழந்தைங்களே இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க போல இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தான், ஆமாம் சார், வீட்டில் விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே குழந்தைங்கள பிடிச்சிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே உங்கள் கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதுதான் அம்மாவோட கேபின், இங்கே தான் இருக்கணும், இதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிறீங்க. பசங்களாம் ஓகேம்மா, எங்கே போக மாட்டோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த டேபிள் இருக்குல்லடா, அந்த டேபிள் ஹைட்டுக்கு தான் இருப்பாங்க. 2 பேரும் அப்படியே எக்கிட்டு பார்ப்பாங்க அந்த டேபிளை பிடிச்சிட்டு. அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அந்த பக்கம் நிறையா பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ பேர் கூட அம்மா வேலை செய்கிறாங்களா, ஓ அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தான் பேப்பர்ஸு கொஞ்சம் க்ரையான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, இந்தாங்க 2 பேரும் வரைஞ்சிட்ருங்க, அம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க வந்துட்டு சரிம்மா ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 குழந்தைங்களும் போயிட்டு அப்படியே பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் தான் அவங்க கேபினுக்கு வராரு. நீங்களா, சார் என்ன சார் என்னோடய கேபினுக்குலாம் நீங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பாய்ஸ் தான் எந்திரிச்சு பார்க்குறாங்க. இந்த மாமா நம்ம வீட்டுக்கு வருவாருல்ல, மில்க் ஷேக் கொடுக்க, மில்க் ஷேக் மாமா, இவர் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்ட்டு அந்த 2 குழந்தைங்களும் அப்படியே குசு குசுன்னு பேசிக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. என்ன இது குழந்தைங்கள என்னவோ பேசுகிறாங்களே, ஐயோ இவர் வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.